முதல்ல கூப்பிட்டாக்க வந்து பேசுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு எங்கள் ஐயா பெரியம்பலம் தம்பி பேரரசு அவர்கள் சொன்னாங்க. என்னை கூப்பிடலைன்னா கூட நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதாவது மேட்டரே இல்லாமல் ஒரு 3 மணி நேரம் பேசுவேன் வீட்டில எல்லாம். அவங்க வந்து என்னை முதல்ல நீங்கள் எங்கேயாவது ஷூட்டிங் இருந்தால் கிளம்புங்க, நீங்கள் வீட்டில் இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன். சினிமாவிற்காக பல ஊர்களிலிருந்து பல பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் எனக்காக நாட்டரசன் கோட்டையிலிருந்து வந்தவர் ஐயா பேரரசு அவர்கள். நான் வந்து அந்த நன்றியே என் உயிர் உள்ள அளவு நான் மறக்கக்கூடாது. திருப்பாச்சி படத்திலிருந்து ஏதோ ஒரு படம், அவருடைய ஒரு படம், அதுவும் நான் வெளியூரில் இருந்ததினால் வெளிநாட்டில் இருந்ததினால் மிஸ் ஆச்ச ஒழிய, அதை தவிர எல்லா படத்துலையும் இப்போ திகார் வரைக்கும் என்னை கூப்பிட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல கருத்துக்களை ஐயா சொன்னாங்க. இந்த வெள்ளைக்காக்கா மஞ்சக்குருவி அப்படின்றதே ஒரு அற்புதமான ஒரு டைட்டில். வெள்ளைக்காக்கா பறக்குதா அப்படின்னு கேட்டால் மல்லாக்கா பறக்குது அப்படின்னு வந்து சொல்கிறவங்க வந்து காக்கா பிடிக்கிறவங்களுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பேப்பரில் பார்க்கும்போது எங்கேயோ வெள்ளைக்காகம் பிடிப்பட்டது அப்படி இப்படின்னு இருக்காங்க. மஞ்சக்குருவி யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டைட்டிலே ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில், ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு கதை. ஐயா அவங்க சொன்னாங்க கதையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு தோணக்கூடிய கருத்து இன்னொருத்தருக்கும் தோன்றதில் வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதை வந்து உடனே தேடிட்டாங்க, கதையை தேடிட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தன் அவன் அவங்க அம்மா அம்மானு கூப்பிட்டா இன்னொருத்தன் அவங்க அம்மா அத்தை என்ன கூப்பிட முடியும்? அப்படி கூப்பிட முடியாது இல்லையா? ஸோ 2 பேருக்கும் ஒரே டைமில் அம்மானு கூப்பிடணும்னு தோணி இருக்கு, கூப்பிட்டுட்டாங்க. அதை யார் எப்படி கூடும்? அம்மா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுவான், அம்மா அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடுவான். அது எது ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ஏற்றுக்குவாங்க. அப்படி தான். அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில், 100 ரூபா கொண்டு போனால் அன்னைக்கு 5 பேர் சாப்பிடணும் வீட்டில். நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதிலேயே வந்து அவர் காசு சேர்த்து பிள்ளைங்க படிப்புக்கு கட்டணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அதை தவிர அவர் ஒய்ஃபு, அவர் 3 குழந்தைகள் சாப்பிடணும். அவ்வளவு கஷ்டம். அவர் ஒரு டப்பிங் ப்ரொடியூசர் ஒருத்தரை போய் பார்க்குறதுக்கு போயிருக்கிறார், ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. அப்போல்லாம் நான்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த காலத்தில் வந்து கன்வீனியன்ஸ் 5 ரூபா சம்பளம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு நான் பிட் வாய்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கேன். அப்புறம் 100 ரூபா கொடுப்பாங்க. அதில் 100 ரூபாயில் வந்து அந்த கமிஷன், அந்த இன்சார்ஜ் கமிஷன் அதெல்லாம் போக வந்து ஒரு 90 ரூபா வரும் கைக்கு. இந்த கன்வீனியன்ஸ் ஒரு 5 ரூபா வரும், 95 ரூபா வரும். இந்த 95 ரூபாயில் அவர் வந்து 5 பேர் சாப்பிடணும். அப்படி ஒரு கஷ்டமான ஒரு இது. அவர் அந்த டப்பிங் ப்ரொடியூசரை பார்க்குறதுக்கு போனவர் வந்து இது மாதிரி நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது வாய்ப்பு நீங்கள் தான் பார்த்து அப்படின்னு தயங்கி கொடுங்கன்னு கூட கேட்குறதுக்கு தயங்கி. அப்படியா? சரி, அடுத்த மாதம் 2 படம் ஆரம்பிக்கிறேன்ப்பா, வந்துடு. அப்பா வந்துடுறேண்ணே. ரைட். 15 நாள் ஒரு படம். இவருடைய சாப்பாட்டு செலவு அந்த கம்பெனியில் போயிடும். 15 நாள் இன்னொரு படம், அதுவும் அதே கம்பெனியில் போயிடும். அதை தவிர டெய்லி 5 ரூபா கன்வீனியன்ஸ் கொடுப்பாங்க, சம்பளம் ஏதோ வரும், வீட்டுக்கு கொடுத்துடலாம். இப்படி கணக்கு போட்டுக்கிட்டு அவர் வந்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இவர் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறார் அந்த ப்ரொடியூசர். அந்த படம் வந்து சாயங்காலம் ப்ரொஜெக்ஷன். இவர் வந்து சாயங்காலம் வந்துடுறியா நம்ம படம் ப்ரொஜெக்ஷன் வா பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு என்ன அந்த படத்துக்கு கூப்பிடாமல் இருந்திருக்கலாம், இல்லை நானாவது போகாமல் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் தான் என் சனியை என் வாயில் வந்து சம்பளம் கொட்டி உட்கார்ந்தான்னாரு. இவர் போய் படத்தை பார்த்துருக்கிறாரு, படம் பிடிக்கல. சரி, இவர் அடுத்ததாக கொடுக்க போகிற ஒரு 2 படத்தையாவது மனசில் வச்சுக்கிட்டு இவர் பேசாமல் வந்திருக்கலாம். இல்லை, வெளியில் வரும்போது படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் நின்றுருக்குறாங்க. இவர் அப்படி ஓரமாக அப்படி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. என்னையா என்ன நீ பாட்டுக்கு சொல்லிக்காம போகிற, படம் எப்படின்னு இருக்கார் ப்ரொடியூசர். உங்களுக்கு என்னண்ணே? ஓ, எனக்கு ஒன்றும் இல்லையா, படம் எப்படி அதை சொல்லு. இல்லைண்ணே நீங்கள், ஐயோ படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்லு. அண்ணே நல்லா இல்லைன்னா நீங்கள் திட்டுவீங்க, நல்லா இருக்குன்னா ஆண்டவன் திட்டுவானா, என்னென்ன பண்ணுறது. அடுத்ததாக கொடுக்க வேண்டிய 2 படம் கட்டு. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு கதை இருந்திருக்கு.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிடும்போது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஐயா அவங்க சொன்னாங்க இந்த வச்சுக்கிற மேட்டரை பற்றி. எங்கள் தெருவில் நான் காதால் கேட்டது, ஒரு பொம்பளை எங்கள் தெருவில் யூஸ்வலாக போவோம், ஒரு கூடையை தூக்கிட்டு போகும்போது எதிர்க்க வந்து ஒரு பொம்பளை கேட்குறேன், என்ன முடியுமா உனக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கு தகராறாமே, அது என்னைக்கு தான் நடக்கலையா, அப்போ தான் நடந்துக்குது. அது எங்கேங்கிறேன், வீட்டில் பட்டுங்கிறான் அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று சொல்லிச்சு. இப்போ உன் கூட இல்லையா அவன், என் கூட இல்லை, என் தங்கச்சி வச்சுனுக்கிறான். அடப்பாவி அப்படியே பண்ண, சரி நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணுறது, அவங்க அண்ணாத்தைய வச்சுனுக்கிறேன். அந்த மாதிரி இதில் வந்து இந்த வச்சுக்கிற மேட்ரு, தங்கச்சி வச்சுக்கோ அப்படின்னு, இதெல்லாம் ஒரு ஜாலிக்காக போடுறது. எடுத்துக்கிறது யார் யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. பட் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளைக்காக்கா மஞ்சள் குருவின்ற படத்துக்கு வந்து தம்பி முரளிதரன் வந்து என்னை கூப்பிடும்பொழுது ரொம்ப அழகாக கூப்பிட்டார். அண்ணா இதில் நீங்களாக வர்றீங்க, மேக்கப் ஒன்றுமே வேண்டாம், மேக்கப் போட்டாலும் மூஞ்சி இப்படி தான் இருக்கும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி வந்து ஐயா அவர்கள் சொன்னாங்க, எந்த நேரமும் அந்த கருத்திலேயே இருக்கணும், அந்த கதையிலேயே இருக்கணும், அதற்குள்ளேயே வாழ வேண்டும் அப்படின்னு. நைட்லாம் வந்து அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து அவுட்டோரில் இருக்கும்போது நைட்டுக்கு போவோம், நைட்டு 1.5 மணி நேரம், ஒரு 1.5 மணி 2.5 மணி 3 மணிக்கு முடியும், நாங்கள் போய் படுப்போம், படுத்து தூங்குவோம், காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு கிளம்பி வந்துடுவோம். ஆனால் அந்த 2 மணி நேரம் நான்லாம் தூங்கியிருக்கேன், ஐயா தூங்கினது கிடையாது. அடுத்த நாள் எடுக்க வேண்டிய ஷாட்டு, அந்த காட்சிகள், அதுதான் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. எதேர்ச்சியாக நான் முழிச்சு வந்து பார்க்கும்பொழுது கூட அவர் வந்து முழிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு இயக்குனர். அந்த அளவிற்கு ஒரு கதையின் மீது பற்றுதலோடும், இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை தாங்கி பிடிப்பவராகவும் ஒரு கேப்டனாகவும் இருந்து அதை காப்பாற்ற வேண்டும். தம்பி முரளிதரன் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த கதையில் வந்து ஒரு ஈடுபாட்டோடு தான் இருந்திருக்கிறாங்க. என்னை கூப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லும் பொழுதும் இவர் என்ன சொல்வது என்று நினைக்காமல், அது நல்லா இருக்குண்ணே அதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சுதந்திரம் கொடுத்து இந்த படத்தை அற்புதமாக எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இந்த வெள்ளைக்காக்கா மஞ்சக்குரு என்ற படம். தம்பி ஹீரோயின்லாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நான் அருமையாக டான்ஸ் பண்ணுவேன். ஒரு படத்தை கெடுக்கணும்னா என்கிட்ட ஒரு டான்ஸை கொடுத்தா போகிறோம், மொத்தமாக கெடுத்துடலாம். ஸோ இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் டான்ஸ்லையும் சரி, நடிப்பிலையும் சரி, இயல்பான ஒரு நடிப்பிலையும் சரி, எல்லாவற்றிலையும் வந்து ரொம்ப அற்புதமான திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். ஆக இந்த படம் ப்ரொடியூசர் குப்பன் அவர்களுக்கும் துணை ப்ரொடியூசர் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து கேட்குது, அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக சவுண்டு போடாமல் பாடல்கள் கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாடல்கள் தம்பி கூட எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் வணங்குகின்ற எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.